வணக்கம். என் பேர் பாக்கியவதி, கரிக்கலாம்பாக்கம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாதா தீனி உரம் போட்டு விவசாயம் பண்ணியிருந்தோம். நாங்கள் செயற்கை உரம் போட்டு பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 2012லேருந்து இயற்கை விவசாயம் மாறிட்டோம். இது வரைக்கும் இப்போ இயற்கை விவசாயம் தான் செஞ்சுன்னு இருக்கிறோம். உணவே மருந்துன்ற கதையை, இது மருந்து இல்லாத இயற்கையாக செய்யறதுனால நல்ல சத்து உள்ள உணவாக இருக்கும். மருந்துக்கு போக வேண்டிய வேலை இல்லை. உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நாங்கள் இதுக்கு மாறணும். நாங்கள் 2012லேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். இது வரைக்கும் பண்ணின்னு தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெல், இயற்கை விவசாயத்தில் நெல் போட்டோம். அதில் வந்து ஜீரக சம்பா, மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி அது மாதிரி பயிரிட்டுன்னு வந்தோம். அதுக்கடுத்து உளுந்து, மணிலா, சாமந்தி, அதுக்கடுத்து எள்ளு, எல்லா பயிருமே இடலாம் இயற்கை விவசாயத்தில். இதை தான் இடணும்னு சொல்லிட்டு கிடையாது. இயற்கை விவசாயத்தில் எல்லா பயிருமே இடலாம். மார்க்கெட்டிங் வந்து இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மார்க்கெட்டிங்னா இது வரைக்கும் நாங்கள் போகவே இல்லை. எங்கள் வீட்டிலே வந்து வாங்கி போயிடுறாங்க. ஏன்னு கேட்டால், இது நல்ல அவங்க இயற்கை விவசாயம் எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டால், எங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கிடையாது. சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு இல்லாத சர்டிஃபிகேட்னால் இல்லை. சர்டிஃபிகேட் இல்லாதவே நாங்கள் இயற்கை இவங்க செய்ய பக்கத்தில் எல்லாமே பார்த்துட்டு, கிராமமே பாக்கியவதி கிட்ட போனால் நல்ல தரமான ஒரு உணவு கிடைக்கும், நெல் கிடைக்கும், அரிசி கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் விதையும் உற்பத்தி பண்ணுறோம், அரிசியும் உற்பத்தி பண்ணுறோம். ட்ரைனிங் வந்து கேவிகேவில் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம விவசாயத்துறையிலையும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இதை எப்படின்னா இருக்கணும். அது மட்டும் இல்லாத நாங்கள் ஹைதராபாத்து, அதுக்கு அடுத்தது வந்து தஞ்சாவூர் இதெல்லாம் போய்ட்டு ட்ரைனிங் எடுத்துன்னு வந்தோம். இப்போ நாங்களும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு தஞ்சாவூருக்கு போயிருக்கிறோம், ஹைதராபாத்து போயிருக்கிறோம். எல்லா இடத்துக்குமே போயிட்டு அந்தமானுக்கு போயிட்டு இயற்கை விவசாயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இயற்கை விவசாயத்தை நாம் எப்படி செய்யலான்றது அதையும் போயிட்டு பார்த்துன்னு வந்து இப்போ இங்கே இயற்கை விவசாயம் செஞ்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு 1000 பேரை உருவாக்கியிருக்கிறேன். ட்ரைனிங்கில் 1000 பேரை உருவாக்கி இருக்கிறேன். அதுக்கடுத்து அந்த மண்புழு உரம், பஞ்சகாவியா, தசகாவியா இதெல்லாம் இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு அதையும் நாங்கள் வந்து ட்ரைனிங்காக கற்றுக் கொடுத்துன்னு இருக்கிறோம். இது ஒரு தொழிலாகவும் செய்யலாம். இயற்கை விவசாயத்துக்கு விவசாயமாக அந்த உரமும் கிடைக்கும். அது ஒரு நல்ல வருமானமும் இருக்குது. அதில் இயற்கை விவசாயம் செய்கிறது வந்து செயற்கை விவசாயம் செய்கிறதோட 1 மடங்கு அதிகமாகவே விற்கலாம். அது வந்து வாங்கி போகிறதுக்கு ஆள் நிறையவே இருக்கிறாங்க. இதை வாங்கிக்கோங்க, நம்ம நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம், இதை நம்ம என்ன செய்யறதுன்னு கிடையாது. அதை வாங்கி போகிறதுக்கு நிறைய பேர் இப்போ கொடுக்கல. நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு எதிர்பார்த்துன்னுக்குறாங்க, நம்மளால் முடியல. அது நிறைய இதேமாதிரி நிறைய உற்பத்தி பண்ணால் வாங்குறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து அரசு வந்து மானியமும் தராங்க. இந்த இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு மானியம் ட்ரைனிங் தராங்க. அதுக்கான உபகரணமும் தராங்க. இப்போ இதெல்லாம் இருந்தால் இயற்கை விவசாயத்தில் செய்யணும். இப்போ இயற்கை விவசாயத்தில் கவர்மெண்ட்டு நிறைய செய்கிறாங்க. நாங்கள் வந்து அரியாங்குப்பம், பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் பெண்கள் உணவு உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சிடும். அதில் 750 பெண்கள் மட்டுமே இருக்கணும். அதில் வந்து விவசாய பெண்கள் இருக்கணும். அதை நாம் வந்து உற்பத்தி பண்ணுறத வந்து எங்கெங்கே யாரோ வாங்கி போகிறாங்க. இந்த பொருளை நாம்ளே உற்பத்தி பண்ணி நாம்ளே ஒரு கடை வச்சு நாம் வந்து ஒரு விலை வைக்கணும். யாரோ வந்து அதுக்கு விலை வச்சு வாங்கி போகிறாங்க. இதை நாம்ளுக்கே இந்த விலை போதும்ன்ற நிர்ணயம் பண்ணி விலை நிர்ணயம் பண்ணி அதில் விற்கிறதுக்கு நாங்கள் அதில் மட்டும் இல்லை தரமான உணவு ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் வைக்கணும், இதை மாதிரிலாம் சொல்லிட்டு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதுவரை இன்னும் கவர்மெண்ட்டு நம்ம எங்களுக்கு வந்து ஃபண்டு தந்த உடனே அதை ஏற்பாடு பண்ணி நடத்துவோம். அது என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் தரமான இயற்கை உணவகம் ஒன்று வைக்கணும். அது பாண்டிச்சேரியில் இல்லை. இதேமாரி பாண்டிச்சேரியில் பெண்கள் 750 பெண்களே இல்லை. இது வரைக்கும் ஒரு சரித்திரமே கிடையாது. பெண்கள் வருவாங்க, செய்வாங்க, ஆனால் வெளியே வந்ததில்லை. கவர்மெண்ட்டில் எங்கேயுமே செய்யலாம். இப்போ எங்கேயுமே பெண்கள் இருக்கணும். இப்போ ஒரு மீட்டிங்னா அதில் 10 பெண்கள் இருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். அதேமாதிரி கவர்மெண்ட்டை நாங்களுக்கு ஒரு மீட்டிங் கூப்பிடும்போது பெண்களையும் கூப்பிட்டு தான் இப்போ மீட்டிங் போகிறாங்க. முன்னா பெண்களே இருக்க மாட்டாங்க மீட்டிங்னா போடுற இடத்துல. இப்போ பெண்கள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. நாங்களும் அதுமாதிரி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது வேணும் எங்களும் கேட்டால் அதை உடனடியாக செய்து கவர்மெண்ட்டு ரெடியாக இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ கடை வச்சுருக்கிறாங்கல்ல, இந்த உரக்கடைனா வச்சுருக்குறாங்க. அந்த உரக்கடையில் இந்த இயற்கை விவசாய பொருளையும் வாங்கி போய் ஒரு கடையாக ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் உற்பத்தி பண்ணுற பொருளை வாங்கி போய் ஒரு கடை வச்சு கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த இதுக்கு யாரும் நாடி போக மாட்டாங்க. இப்போ வந்து மக்கள் எல்லாமே இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னா இந்த பொருள் கிடைக்காதான் இருக்கிறாங்க. மண்புழு உரம், பஞ்சகாவியா இதெல்லாம் வந்து ஒரு கடை இல்லவே இல்லை. அவங்க தேடின்னு வந்தால் நம்மளை வாங்கி போகிறாங்க. அதை வந்து நம்ம ரெடிமெண்ட்டாக அங்கே வச்சிட்டோம்னா அவங்க இருக்குது வந்து வாங்கி போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது இன்னமும் மேலேயும் நிறைய இயற்கை இனிமேல் இன்னும் 2 வருஷத்தில் கண்டிப்பாக பாண்டிச்சேரி மாறிடும், இயற்கை விவசாயத்துக்கு மாறிடும். இப்போ வந்து 75% குறைச்சிட்டாங்க, மருந்து அடிக்கிறதெல்லாம் குறைச்சிட்டாங்க. இப்போ இன்னும் 25% இருக்குது. அவங்களும் இப்போ தானாக வந்துடுவாங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தானாக கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு சப்ளை பண்ணுதோ அந்த அளவுக்கு தானாக வந்துடுவாங்க. இது இருக்கிறதுனால தான் அதை தேடி போகிறாங்க. அது இல்லைன்னா யாரும் தேடி போக மாட்டாங்கல்ல. அதை அந்த மானியத்தை இதுக்கு கொடுக்கணும். இப்போ உரக்கடைக்குனா மானியம் தராங்க. அந்த மானியத்தை எங்களை விவசாயம் ஊக்கப்படுத்தி அவங்க இயற்கை விவசாயம் ஊக்கப்படுத்தி அதில் வைக்கிற மாரி தான் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இயற்கை விவசாயமாக மாறிடும்.
அந்த 750 பேரும் அவங்க விவசாயம் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த விவசாய நிலத்தில் வர பொருளை அங்கே வச்சு நாங்கள் எங்கள் விலைக்கு போதும் இந்த விலை. இப்போ வந்து மார்க்கெட்டிங் வேலைனா அவங்க வச்சது தான் சட்டம். இப்போ வந்து விவசாயம் வச்சது தான் சட்டம்ன்ற மாதிரி அதை கொண்டு வரணுன்றது அந்த எய்ம் தான். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு இயற்கை விவசாய கடை அங்காடி ஒன்று ஆரம்பிக்கணும் இருக்குது. அது வந்து டெல்லி கவர்மெண்ட்டு தராங்க, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து 15 லட்சம் 10 லட்சம் தான் தருவாங்க. பெண்களுக்கோசம் 5 லட்சம் அதிகமாகவே தராங்க. டெல்லி கவர்மெண்ட்டு 30 லட்சம் தராங்க. இதெல்லாம் சேர்த்தா ஒரு பெரிய ஒரு கடை வைக்கலான்னு ஆர்வத்தோடு இருக்கோம். கவர்மெண்ட்டில் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் 2000 கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2000 தராங்க. 4000 ஒரு உறுப்பினருக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து சேர்ந்து நம்ம ஒன்றா கூட்டமைப்பாக இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, தனிநபர் லோன் தராங்க. அவங்க வந்து பொருளை வந்து பதப்படுத்துதல். இப்போ அரிசியாக இருக்குது, அதில் அரிசியில் என்னென்ன செய்யலாம், அது மாதிரி புட்டு, அது மாதிரி அதுக்கு மிஷினும் தராங்க. அந்த இடத்த வந்து அதை பதப்படுத்தி வச்சு விற்கணும், அவ்வளோதான். அரிசியாக விற்கக்கூடாது. அது மக்களுக்கு சேர்கிற மாதிரி கூட்டாக பயன்படுத்தி பெண்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தால் செய்யணும்னு சொல்லிட்டு அதை எதிர்பார்த்துருக்கோம். நாங்கள் 2000 ரூபா ஒரு ஷேர். ஆமாம், நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து உறுப்பினர் அதில் வந்து உறுப்பினர் 2000 போடணும். பாண்டிச்சேரி கவர்மெண்ட் 2000 தருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2000, 4000 ஒரு உறுப்பினருக்கு தராங்க. அந்த 4000த்தையும் 750 பேர் மொத்தமாக கூட்டாக அதை செஞ்சு வச்சா ஒரு பெரிய சாதிக்கலாம். இது தனியாக அந்த 6000 வச்சுன்னு ஒன்றும் செய்ய முடியாது. கூட்டாக வச்சா அது வந்து 3 மடங்காக ஆகுது. அதனால் நம்மளுக்கு வந்து வருமானமும் அதிகமாக இருக்கும். பொருள் நம்ம செய்கிறது, இப்போ வடகம் போடுறாங்க, வத்தல் போடுறாங்க, இதெல்லாம் நாமளே செஞ்சு எடுத்து அங்கே வச்சா நல்லா சேல்ஸ் ஆகும். அது மாதிரி எண்ணத்தில் இருக்குது. பெண்கள் சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு தொழில் பண்ணால் அவங்க முன்னேறணுன்றதுனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. இதை பயன்படுத்திக்கணும். பொருளாதாரம் அதிகமாகும். நம்ம வந்து ஒருத்தவங்களை ஆண்களை எதிர்பார்க்கறது இல்லாத வீட்டில் இருந்தால் எல்லாமே செய்யலாம். வடகம் போடுறது, வத்தல் போடுறது, அந்த மிளகாய் அந்த வத்தல், அது மாதிரி நிறைய பொருள்லாம் செஞ்சு அதை மதிப்பு கூட்டு விற்கிறது தான் இதை எய்மே ஃபஸ்ட்டு. அதான் சூப்பர் மார்க்கெட். இப்போ வந்து உழவர் சந்தை, அரியாங்குப்பம் உழவர் சந்தையில் இடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல நாங்களே அதை அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணி அதில் சூப்பர் மார்க்கெட் மாரி எல்லாமே கிடைக்கிற மாரி ஒருத்தங்க வந்தாங்கன்னா, இயற்கை மார்க்கெட்டு, அதில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு போகணும், அவங்க தேவையான உணவும் வாங்கி போகணும், அவங்க வீட்டுக்கு உபயோகப்படுத்த பொருளும் வாங்கி போகணும். அது மாதிரி ஒரு பெரிய லெவலில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு செஞ்சுன்னு இருக்கிறோம்.